தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்தியா கூட்டணி சார்பில் தொகுதி பங்கீடு விரைவில் முடிவு செய்யப்படும் என்று புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் வேட்பாளர்கள் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படாத நிலையில் திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு விரைவில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக், திராவிட கழகம், தமிழ்நாடு முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என அனைத்து இந்திய கூட்டணி சார்பாக இன்றைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில காரணங்களால் முடிவு அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் இறுதியிலே அனைத்து இந்திய கூட்டணியில் சேர்ந்து அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம் என்று நம்புகிறேன்.